இத ஒன்னே ஒண்ணு என்ன சொல்லிக்கணும்னா, நான் இன்னைக்கு நிறைய படங்களை திரைப்படங்களை தயாரிச்சிட்டு இருக்கேன். ஆனா எந்த படமும் ஓடுறது இல்ல. ஆனா 50 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்ச புரட்சி தலைவர் படம் இன்னைக்கு 100 நாள் ஓடி. என்ன நடிக்கணும் புரட்சி தலைவர் அடிச்சுக்கவே முடியாது. இங்க பாருங்க, நான் லோனா லோனா இங்க பாருங்க. இருங்க இருங்க பாருங்க. நல்லா சார் பாரு. அங்க பாரு கேமரா. நீ என்ன நினைப்போ? சார் வாங்க. இது கல்லூரியுடைய தன்மை. இங்க பாருங்க லோனா. ஓகே. அவங்க அனுப்பிச்சு விடுங்க. மறைக்காதீங்களா? மறைக்காது. எனக்கு தெரியும். சார் பாரு சார் பாரு சார். ஹலோ சார். ஹலோ. ஏப்பா நீ வாப்பா நீ யாரு? மண்டையில வேற கிளார் அடிக்குது வெயிட்.
சார் 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 இப்படி பாருங்க சார். அதான் கேள்விப்பா கேள்விப்பா கேள்விப்பா. உலக சரித்திரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இணையான ஒரு நடிகர் இதுவரையிலும் இல்லை, இனி தோன்றப் போவதும் இல்லை. ஆகவே அவருடைய இதய கனி அண்ணன் ஆரம்பி அவர்களால் தயாரிக்கப்பட்டு ஒரு சரித்திர புகழினை பெருமையை புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக தயாரிக்கப்பட்ட படம் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற என்ற பாடல் இன்றைக்கும் அந்த திரை பாடலை தொலைக்காட்சியில் ஒளிபரப்புகின்ற பொழுது பட்டி தொட்டி எங்கும் பரவசத்தையும் புரட்சியையும் உருவாக்குகின்ற அந்த காட்சி நாடெங்கிலும் தொடர்ச்சியாக வரவேற்பினை பெற்று இந்த 108வது பிறந்த நாளிலும் இதயக்கனி திரைப்படம் 100 நாட்களை தலைநகர் சென்னையிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் என் தலைவனுடைய பெருமை புகழ் அவருக்கு இணை யாரும் இல்லை என்பதை இந்த விஞ்ஞான யுகத்திலும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் தலைவன். ஆக இப்படி தொடர்ச்சியாக அவருக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற ரசிகர்களை நான் நினைக்கின்ற பொழுது, பக்தர்களை நினைக்கின்ற பொழுது அவர்களுடைய காலை தொட்டு வணங்கி நன்றி சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இன்றைக்கு ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் புரட்சி தலைவருடைய பெருமையை புகழை தொடர்ந்து பரப்பி வருகின்ற ஒரு அற்புதமான கல்வியாளர். புரட்சி தலைவரால் ஆட்சி பெற்று அவர் வழங்கிய ஆட்சியால் இன்றைக்கு தமிழக முழுக்க இருக்கின்ற கல்வியாளர்களில் ஒரு முதன்மையான கல்வியாளராக விளங்கி கொண்டிருக்கிறார். திரையுலகில் அவருடைய ஆட்சி பெற்றவர்கள் சத்யா மூவிஸ் நிறுவனம் ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கி இருக்கின்ற நிறுவனம். அண்ணன் ஆரம்பி அவர்கள் புரட்சி தலைவருக்காக அரசியலிலும் திரையுலகிலும் தன்னுடைய பங்களிப்பை வழங்கி இன்று வரையில் ஒரு மாபெரும் இடத்தை பிடித்திருக்கிறது சத்யா மூவிஸ். அவருடைய இந்த படத்தை இயக்கிய ஜெகநாதன், அவருடைய திருநிறை செல்வன் இங்கே வந்திருக்கிறார்கள். அவரையும் அமரன் புரட்சி தலைவருடைய அந்த பண்பினை தன்னுடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்ற அமரன். ஆக இந்த தருணத்தில் ஆல்பர்ட் தியேட்டருடைய மேனேஜர் மாரியப்பன் அவருக்கு நாம் இங்கே வழங்கி இருக்கிறோம். ஆக நம்மளுடைய பக்தர்கள், நம்மளுடைய சிவபெருமாள் அவர்கள் தொடர்ந்து இந்த படம் திரையிட்ட நாளிலிருந்து தொடர்ச்சியாக அன்றாடம் ஆல்பர்ட் தியேட்டரில் மேனேஜர் மாரியப்பனோடு இணைந்து இந்த வெற்றி காவியத்தை தொடர்ச்சியாக வெற்றி பெற வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
நம்முடைய மாரியப்பன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆகவே இங்கே புரட்சி தலைவருடைய ரசிகர்கள் உலகத்திலேயே புரட்சி தலைவருடைய ரசிகர்களை போல் பக்தர்களை போல் எந்த நடிகருக்கும் இல்லை என்பதுதான் அவருடைய தனி சிறப்பு. புரட்சி தலைவருக்கு தொடர்ந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து பக்தர்களின் என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் உங்களுடைய மலர்பாதங்களில் வைக்கிறேன். அதிமுக தொடங்கிய அன்றைக்கு அனகாபுத்தூர் ராமலிங்கம் சொன்னார், ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்திய இந்த ரசிகர்களுடைய மலர்பாதங்களில் காணிக்கை செலுத்துகிறேன் என்றார். அதை நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன். இதயக்கனி 100வது நாளிலும் அந்த புரட்சி உணர்வுகள் தொடர்ச்சியாக புரட்சி தலைவருக்காக நீங்கள் செலுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த பக்தியை, பாசத்தை என்னவென்று சொல்வது? சொல்லுவதற்கு வார்த்தைகளே இல்லை. ஆகவே உங்களை மீண்டும் நான் வணங்குகிறேன். அருமை தம்பி கணேஷ் அவர்களோடு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று புரட்சி தலைவருடைய பெரும் புகழை பரப்பி வருகின்ற உங்களுக்கு நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இங்கே அவர் வருகை புரிந்திருக்கிறார். ஆக உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து, படத்தினை ஆர்வமாக பார்க்க குழுமியிருக்கிற உங்கள் மத்தியில் இந்த நேரத்தில் இதற்கு மேல் பேசக்கூடாது, பேசினால் நீங்கள் பேச்சை நிறுத்துங்கள் என்று சொல்லிவிடுவீர்கள். அந்த அளவிற்கு உற்சாகத்தோடு இருக்கின்ற உங்களுக்கு இடையூறு தராமல் இந்த அளவோடு எனது உரையை நிறைவு செய்து உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க, வளர்க, வெல்க. உடன்பிறப்புகளே, நீங்கள் எவ்வாறு இந்த படத்தை, இதயக்கனி படத்தை பார்க்க ஆவலோடு இருக்கிறீர்களோ அதே போலதான் நானும் இருக்கிறேன். இந்த படத்தில் என்னுடைய அருமை தந்தை ஐசரி வேலன் அவர்கள் புரட்சி தலைவருடன் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருப்பார். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு டைலாக் சொல்லுவாரு, அந்த காலத்திலேயே 50 வருஷத்துக்கு முன்னாடியே அப்பா அவர்கள் தலைவர் முதலமைச்சரா வரணும், நீங்க வந்தாதான் இந்த நாடு முன்னேறும் அப்படின்னு சொல்லுவாரு. அது சொன்னதுக்கு அப்புறமா தான் நீங்க நல்லா இருக்கணும்ன்ற பாட்டு வரும். இன்றைக்கு அண்ணன் சைதை துரைசாமி அவர்கள் நம்முடைய புரட்சி தலைவருடைய பெயரை ஓங்கி வருவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர் அதை புரட்சி தலைவருடைய பெயர் ஓங்க வேண்டும் என்பதை ஒரே எண்ணமாக அதை மட்டுமே நினைத்து புரட்சி தலைவர் நாமம் வாழ அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடன் எனக்கு பணியாற்றுவதற்கும் அவர் சொல்லுகிற வேலையை செய்வதற்கும் நானும் தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் இந்த படத்தினுடைய இயக்குனர் ஏ ஜெகநாதன் அவர்களுடைய மகன் வந்திருக்கிறார். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அண்ணன் ஆரம்பி அவர்களுடைய மகன் தங்கராஜ் வந்திருக்கிறார். இந்த படத்திலே நடித்த ஐசரி வேலன் அவர்களுடைய மகன் ஐசரி கணேஷ் இன்னைக்கு 100வது நாள் அண்ணன் சைதையா அவர்களுடைய திருக்கரங்களால் இந்த தியேட்டருடைய மேனேஜர் அருமை சகோதரர் மாரியப்பன் அவர்களுக்கும் இதை இங்க வெளியிட்ட என்னுடைய அருமை நண்பர் சைலேஷ் பாசு, அவர் துபாயில இருக்காரு. அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் ராஜு அவர் தான் இங்க இருந்து பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட புது படம் எப்படி வருமோ அந்த மாதிரி இந்த படத்தை நிறைய செலவு பண்ணி புது வருஷன்ல பண்ணிருக்காங்க. உங்களை மாதிரி நானும் இந்த படத்தை அவளோடு பாக்குறேன். இதே மாதிரி இதே கனி மாதிரி ரிச்சாக்காரன், நேற்று நாளை, உலகம் சுற்றுவாளிகள் எல்லா படத்தையும் ரீ ஒர்க் பண்ணி
திரையிடுவதற்கு நான் அனைத்து உதவிகளும் செய்வேன் என்று இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்கிறேன். தேங்க்யூ. அன்பார்ந்த அவர்களை பிரிக்குமாறு வேறு என்னோட இந்தியாவில் இப்போதைக்கு போடுகிறேன். மாட்டுக்கார வேலன் மக்கள் திலகத்தின் படத்தை மாசுர நமக்கெல்லாம் ஒட்டி கொடுக்க மாட்டுக்கார வேலனுக்கு ஒரு ஐஸ்வர்யன் குமாரர் வந்திருப்பது சால சிறப்பு. நாளிலிருந்து ரோஸ் காலேஜையும் ஏழைகளுக்குன்னா முதல்ல சீட்டு போடுறது வேல்ஸ் காலேஜ் தான். அது ஒரு சந்தேகமே. ஆகவே இந்த ஒரு நாளிலே திரையிட்ட நாளிலிருந்து மக்களின் குறைத்த நாள் வரை அதை தீர்க்கும் அண்ணன் தம்பி இருவர் மேடையிலே இருக்கும் வரை நாளை நமது என்ற நம்பிக்கை நன்றி. வணக்கம். லிங்கராஜ் வீரப்பன் சத்யாமு சார்பா பேசுறா. இந்த திரைக்காவியம் எளிதா டிஜிட்டல் பண்ணல, ரொம்ப சிரமப்பட்டு 50 வருஷம் கழிச்சு இப்ப வெற்றி படமா அமைஞ்சிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது புரட்சி தலைவர் அவர்களுக்கும் ஐயா ஆரம்பி அவர்களோட கடின உழைப்பால உருவான திரைக்காவியம். இது எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கும். இது போன்று பல மிச்ச படங்களையும் சத்யாமூஸ் தயாரித்துள்ள மிச்ச புரட்சி தலைவர் படங்களும் வெளிவரும் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி. இது நான் இப்ப அவரு சார் சொன்ன மாதிரி புது படத்துக்கு கூட இவ்வளவு ஆதரவு வந்ததில்லை. அதனால இது வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சியா கருதுகிறேன். ரொம்ப நன்றி. என்னுடைய நன்றியை தெரிவித்துக் மிக துணிச்சலாக இந்த படத்தை தலைநகரில் திரையிட்டு 100 நாட்கள் ஓடும் என்று எதிர்பார்த்து புரட்சி தலைவரின் ரசிகர்களுக்கெல்லாம் பாராட்டுகிறேன்.